கிட்டத்தட்ட 2 மாதம் பொறுத்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பேசும்போது அமித்ஷா ஒருபடி மேலே போய் என்ன பண்ணார், பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னார். என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னார். ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட் கூட சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட். அப்போ தெளிவாக அவங்க அதிகாரத்தில் பங்கை குறி வைக்கிறாங்கன்றதே தெரியுது. என்டிஏ கவர்மெண்ட்னா நீங்கள் வெறும் ஏடிஎம்கே. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா என்டிஏ கவர்மெண்ட் தான், அதில் சந்தேகம் வேணும். நமக்கு தெரியாது, வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நம்புகிறேன். திமுக ஆட்சி வீட்டுக்கு போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. 2வது முறை ஸ்டாலினோட வெற்றிக்கு வாய்ப்புகள் இன்றைய தேதியில் பிரகாசமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணும். ஸோ வேற மாதிரி நிற்க வாய்ப்பு இல்லை. நின்னாங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். லாஸ்ட் டைம் நின்னாங்க டிஎம்கே சிம்பிளில், இந்த தடவை அவங்க தனி சிம்பிள் நின்னாங்கன்னா சீட்டை குறைப்பாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க முக தயார் நிலையில் இருக்கு. காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்டு தான் முக்கியம், அதனால் அவங்க பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரின்சிபல் வேண்டான்றாங்க, கொடுத்தா கூட வேணான்றாங்க. விசிகா சின்ன முணுமுணுப்பு இருக்கலாமே ஒழிய அவங்கள சரி கட்டிடுவாங்க. அதனால் இந்த அலையன்ஸ் கூட்டணியில் பங்குன்றது ஆட்சி பங்குன்றது தேர்தலுக்கு முன்னால் வர வாய்ப்பு குறைவு. பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஐ திங்க் இது இந்த சிச்சுவேஷனை பற்றி இப்போ நம்ம யோசிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. ஆனால் இப்போ விஜய் போன்றவர்களே தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. சமரசத்துக்கு நான் ரெடியாக இருக்கன்ற விஷயமும் விஜய் பேசுகிறாரு. அவர் சமரசத்துக்கு ரெடினா எங்கெங்க போவார்? பிஜேபிக்கு தான் போவார். பிஜேபி போனால் வேற யாருக்கிட்டையும் திமுக கிட்ட போக முடியாதுங்க. பிரதான எதிரி விஜயோட பிரதான எதிரி திமுகவா பிஜேபியா? பெரும்பாலான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆனவங்க அதிமுகலையும் இருக்காங்க. ஒரு முதலமைச்சரே தண்டிக்கப்பட்டிருக்காரு லைஃப்ல. ஆமா, அம்மா சத்த பிறகு 3 பேர் ஜெயிலுக்கு போனாங்களா? அது எதனால? இந்த 3 பேர் பினாமி, மெயின் கல்பிரிட் அந்த அம்மா. எத்ததால அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. அது இன்னும் தெளிவாக ஃபோக்கஸ்டாக அவங்க என்டிஏ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நல்லா, கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை காலி பண்ணணும்னு பிஜேபி முடிவு பண்ணி தெளிவாக ஏடிஎம்கேவை கூடி அழிக்கிறாங்க. அண்ணா திமுகவை எதிர்த்து அழிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க. அண்ணா திமுகவை கூடி அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வேலை கனக்கச்சிதமாக நடந்துச்சு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் திரும்ப பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் பேச அது ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணும். ஒரு தடவை அமித்ஷா தமிழ்நாடு வந்துட்டு போனார்னா 10 லட்சம் ஓட்டு காலி ஏடிஎம்கே. இஸ் ஃபினிஷிங் ஆஃப் ஏடிஎம்கே ஓட் பேங்க் அமித்ஷா அழித்து கொண்டிருக்கிறார். அவங்களாம் வராமல் இருந்தால் கூட நல்லது. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு போனீங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடெல்லாம் போனீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு போவீங்க. பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு பேசிட்டீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கேப் அதிகமாகும். கீழே இருக்க தொண்டன் மதிக்க மாட்டான். அது தெரிஞ்சுதான் அமித்ஷா பண்ணுறாரு. அழியட்டும், ஏடிஎம்கே அழியட்டும்ன்றாங்க. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பார்த்திக்க மூத்த பத்திரிகைகளில் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பாஜக பேசிகிட்டே இருக்குது. அது சார்ந்த விஷயங்களை திமுகவோட கூட்டணி கட்சிகளுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. அது மட்டும் இல்லாமல் அதை மறைமுகமாக இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி இது. அதாவது இப்போ அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சின்ற பேச்சை கையில் எடுத்திருக்காங்க. இது அதிமுக ரசிக்கலைன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஆனால் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் ரசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை அறிவிக்கும் பொழுது எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னார். எடப்பாடி பழனிசாமியோட தலைமையின் கீழ் என்டிஏ அரசு அமையும்னார். அதுக்கு ஒரு வாரம் பொறுத்து புது வியாக்கியானம் கொடுத்தாரு நம்முடைய எடப்பாடி. ஆட்சி அமையும், ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னார். என்டிஏ கவர்மெண்ட், ஆனால் இதில் ஏடிஎம்கேல இப்போ அவங்களுக்கு ஒன்லி ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான், பிஜேபிக்கு மந்திரி சபையில் இடம் இல்லைன்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு. என்டிஏ அரசு, ஆனால் அதிமுக ஆட்சினார். அதிகாரத்தில் பங்கு கிடையாது, ஆனால் ஆட்சி என்டிஏவோட கவர்மெண்ட் அப்படின்னார். ஆனால் இப்போ திரும்ப கிட்டத்தட்ட 2 மாதம் பொறுத்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பேசும்போது அமித்ஷா ஒருபடி மேலே போய் என்ன பண்ணார், பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னார். என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னார். ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட் கூட சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னார். அப்போ தெளிவாக அவங்க அதிகாரத்தில் பங்கை குறி வைக்கிறாங்கன்றதே தெரியுது. என்டிஏ கவர்மெண்ட்னா நீங்கள் வெறும் ஏடிஎம்கே தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட்னா வெறும் பிஜேபி மட்டும் இல்லை, குட்டி குட்டி கட்சிகளுக்கு, உதாரணத்துக்கு பாமக கூட நீங்கள் பெரிய கட்சி 3வது கட்சிக்கு கொடுத்தாகணும். தேமுதிக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்தாகணும். என்டிஏ கவர்மெண்ட்னா ரெப்ரசன்டேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாகணும். ஜிகே வாசன் எல்லாருக்கும் கொடுத்தாகணும். என்டிஏ கவர்மெண்ட்ன்றது ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா என்டிஏ கவர்மெண்ட் தான், அதில் சந்தேகம் வேணாம். நமக்கு தெரியாது, வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நம்புகிறேன். திமுக ஆட்சி
வீட்டுக்கு போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. 2வது முறை ஸ்டாலினோட வெற்றிக்கு வாய்ப்புகள் இன்றைய தேதியில் பிரகாசமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அன்லஸ் இவங்களாவே பெரிய அளவில் ஏதாவது தப்பு பண்ணி தலையில் மண்ணள்ளி யானை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கினாங்களே தவிர 26 4 முனை போட்டி உறுதி செய்யப்படும் பட்சத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கின்றன. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். தட் வில் பி அன் என்டிஏ கவர்மெண்ட். அதுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ்நாடு கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு உண்டு, அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் டிஎம்கேல கூட்டணியை பற்றின பிரஸ்தாபங்கள் வருதானா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா விசிகே மட்டும்தான் கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறாங்களே ஒழிய, பங்குன்றாங்களே ஒழிய, காங்கிரஸ் சைலண்ட்டாக இருக்குது, அதை பெருசாக பேசலை. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் என்னென்னா, கொடுத்தா கூட அவங்க வேணான்றாங்க. இப்போ சிபிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி அரசுன்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நம்ம வந்து ஒரு கூட்டணியாக போய் தேர்தலை சந்திக்கிறோன்னா நம்ம ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமும் மக்கள் மன்றத்தில் வைக்கணும். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் நம்ம ஜெயிக்கிறோன்னா, அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு அடிப்படையில் ஒரு செயல் திட்டத்தை UPA 1 இருந்த மாதிரி ஒரு சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வைப்போம். அப்படி இல்லைன்னா கொடுத்தா கூட நாங்கள் வாங்க மாட்டோன்றாங்க. இந்த நிலைப்பாடு திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ கூட்டணி சர்க்காருக்கான மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு தமிழகத்துக்கு கிடைச்சது 2006. திமுக 96 சீட்டு தான் ஜெயிச்சது. 118 சீட்டு வேணும், 22 சீட்டு அவங்களுக்கு கம்மி. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இது நடந்திருக்காது, தமிழ்நாட்டில் நடந்தது. கருணாநிதி என்ன பண்ணார், அன்னைக்கு வந்து 144 சீட்டு தான் காங்கிரஸுக்கு டெல்லியில், 137 பிஜேபி, 7 சீட்டு தான் வித்தியாசம். ஆனால் திமுகவோட 22 லெஃப்ட் எல்லாம் சேர்ந்து தான் வெளியிலேருந்து உள்ளேருந்து ஆதரவு கொடுத்தோம், அவங்க ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்போ சோனியா காந்தி கிட்ட தனிப்பட்ட முறையில் கலைஞருக்கு இருந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இல்லையா, அதன் அடிப்படையில் அவங்க இங்கே காங்கிரஸ் அந்த கோரிக்கையை எழுப்பாமல் கலைஞர் பார்த்துக்கிட்டாரு. காங்கிரஸோட 36 எம்எல்ஏக்கள், பாமகவோட 18 எம்எல்ஏக்கள், 36 + 18 54 இவங்க வெளியிலேருந்து ஆதரிச்சாங்க. 5 வருஷத்தை கலைஞர் ஓட்டினார். இத்தனைக்கும் பாமக வந்து என்டிஏ விட்டு வெளியில் 2009 போன பிறகும் இங்கே வந்து அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் கவர்மெண்ட்டுக்கு பண்ணல. இப்போ அந்த 2 ரூபாய் அரிசி உட்பட எல்லா அரிசியும் பாமக விமர்சனம் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆதரவு வாபஸ் வாங்கல, அமைதியாக இருந்தாங்க. அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தாலும் கவர்மெண்ட்டை கவுத்துருக்க முடியாது, ஏன்னா திமுக காங்கிரஸோட 36 அவங்களுக்கு இருக்குது. நவ் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இனிமேல் வந்ததுன்னா கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் ஸ்டாலினால் வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஷேர் இன் பவர் கண்டிப்பாக கேட்பாங்க. விசிகா வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு as a பாலிசியாக அவங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து தேர்தலுக்கு முன்னால் ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக மாறாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து 29 பார்லிமெண்ட் தான் குறி வைக்கிறாங்க. இன்னமும் வந்து அவங்க சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கும் வந்து ஸ்டாலினோட ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து இந்த அதிகாரத்தில் பங்குன்றதை கண்டிப்பாக அந்த இஷ்யூவை கிளப்ப மாட்டாங்க. கூடுதல் சீட்டு தான் கேட்பாங்களே ஒழிய, லாஸ்ட் டைம் 25 கொடுத்தாங்க, இந்த ஒரு 30 கேட்கலாம், 35 கேட்கலாம், அப்படி தான் ஓடுமே ஒழிய அதிகாரத்தில் பங்குன்றதை கேட்க மாட்டாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இடதுசாரிகளுக்கு இட்ஸ் அ பாலிசி, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். கொடுத்தா கூட அவன் வேணான்றான். அவன் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் அவங்க எய்ம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்தும் டிஸ்டர்பன்ஸ் வராது. விசிகா கிட்டேருந்து ஒரு சின்ன அளவில் ஒரு குரல் வரலாமே ஒழிய, அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இருக்கிறதால, பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால வந்து திருமாக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால பிரச்சனை வராது என்டிஏக்குள்ளே. எம்டிஎம்கே அவங்க சிம்பிளே டிஎம்கே சிம்பிளில் நிற்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி நிற்க வாய்ப்பு இல்லை. நின்னாங்கன்னா அவங்க, நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டு. லாஸ்ட் டைம் நின்னாங்க டிஎம்கே சிம்பிளில், இந்த தடவை அவங்க தனி சிம்பிள் நின்னாங்கன்னா சீட்டை குறைப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக அவங்க திமுக தயார் நிலையில் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் அவங்க தயாராக தான் இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இந்த தடவை தனி சிம்பிளில் எப்படி, போன தடவை நீ டிஎம்கே சிம்பிளில் தான் நின்ன, இந்த தடவை எப்படி நிற்பீங்க? நீங்கள் அப்படி நிற்கிறீங்கன்னா 6 சீட்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. ஏன்னா திருச்சியில் இவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் துரை வந்து தீக்குட்டி சின்னத்தில் நின்னார். அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டப்படணும்னு சொல்லி திமுக அந்த மேடையிலே வச்சு பேசினாங்க. டிஎம்கே வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் மதிமுக தனியாலாம் போக முயற்சி பண்ணாங்கன்னா விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். இன்னொன்று வந்து முடிவுகள் எப்படி வேணால் திமுக எடுக்கலாம். எங்கே போவாங்க அவங்க? தனியாக போனால் சைபர். திமுக கூட்டணியில் இருந்தால் தான் மதிமுக ஜெயிக்க முடியாது. ஏன்னா திமுக கிட்ட துருப்பு சீட்டு இருக்குன்ற நான். அப்படி நீங்கள் வந்து திமுக வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது, தனியாக போயிடுவோம் எங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இவங்க அலையன்ஸ் வந்து இப்போ, அதாவது இந்த அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் திரும்ப அமித்ஷா வந்து என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லும்பொழுது அது என்ன விளைவை திமுக கூட்டணியில் ஏற்படுத்துன்றது ஒரு பரவலான எதிர்பார்ப்பு தான். பாலிடிக்ஸை பார்க்குறவங்க அந்த கோணத்தில் தான் யோசிப்பாங்க.
பட் அதில் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் ஸ்டாலின். ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி அவரை நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல தோழமை கட்சிகள் யாருமே இல்லை. காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்டு தான் முக்கியம், அதனால் அவங்க பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரின்சிபல் வேண்டான்றாங்க, கொடுத்தா கூட வேணான்றாங்க. விசிகா வந்து சின்ன முணுமுணுப்பு இருக்கலாமே வழியாக அவங்கள சரி கட்டிடுவாங்க. அதனால் இந்த அலையன்ஸ் கூட்டணியில் பங்குன்றது வந்து ஆட்சி பங்குன்றது தேர்தலுக்கு முன்னால் வர வாய்ப்பு குறைவு. பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூவாகவே வராது. இன்ஃபேக்ட் அவங்க என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லும்போது இவங்க திமுக தலைமையிலான திமுக அரசுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இவங்க கூட்டணி அரசுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஒருவேளை தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு 118 மினிமம் நம்பர் இல்லாமல் அதில் ஒரு 10 சீட்டு குறையுது, அலையன்ஸுக்கு தான் மெஜாரிட்டி, திமுக இல்லைன்னு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் எனிதிங் கேன் ஹேப்பன் விஜய் ஃபேக்டர். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். டிஎம்கே அலையன்ஸ்க்கு 130 வருது, அலையன்ஸ்க்கு. ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் அவங்க அலையன்ஸ்க்கு ஒரு 104 வருதுன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு தனியாக 100 அல்லது 105 தான் இருக்குது. அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20-25 சீட் இருக்குது. தட் இஸ் டிஎம்கே ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 15 to 20 சீட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ டெஃபினட்டாக கூட்டணி அரசு தான், கொலிஷன் கவர்மெண்ட் தான். தட் இஸ் 118 திமுக தனியாக அச்சீவ் பண்ண தவறும் பட்சத்தில் அன்லைக் 96 வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் அந்த வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறதுன்ற கான்செப்ட் கிடையாது. யூ கேனாட் ரன் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் இயர் ஆஃப்டர். நீங்கள் ஒன்று உங்களோட ஃபுல் மெஜாரிட்டியில் ஆளணும், இல்லைனா நீங்கள் கூட்டணி கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். கலைஞர் 2006-11 பண்ண மாதிரிலாம் சத்தியமாக பண்ண முடியாது. பட் அது ஐ திங்க் இது வந்து இந்த சிச்சுவேஷனை பற்றி இப்போ நம்ம யோசிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் போன்றவர்களே தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருவாங்களே, சமரசத்துக்கு நான் ரெடியாக இருக்கன்ற மாதிரி விஷயங்களுமே விஜய் வந்து பேசுகிறாரு. அவர் சமரசத்துக்கு ரெடினா எங்கெங்கே போவார்? பிஜேபி கிட்ட தான் போகணும். பிஜேபி கிட்ட போகணும், அதிமுக வேறு யாருக்கிட்டையும் திமுக கிட்ட போக முடியாதுங்க. பிரதான எதிரி விஜயோட பிரதான எதிரி திமுகவா பிஜேபியா? சொல்லுங்கள் யார்? திமுக தான் சொல்லுங்கள். திமுக தான். இதுலேயும் எவ்வளோ தயக்கம் உங்களுக்கு? அவரோட தெளிவான எதிரி அவர் என்னதான் கொள்கை எதிரி பிஜேபி அரசு, இதெல்லாம் கதைங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எனிமி டிஎம்கே தான். ஒரு ஷார்ப் சாய்ஸ் ஃபோக்கஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக தான் எதிரி, பிஜேபி எதிரி கிடையாது. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இது வரைக்கும் விஜயோட பொலிட்டிக்கல் ஃப்ளோ நேச்சுரலி சார் அப்படி தானே சார் இருக்குது. அவர் யாருக்கு எதிராக இங்கே ஃபைட் சார்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் ஏன் சார் ஃபைட் பண்ணல? பேசக்கூடாது. ஃபைட் பண்ணலன்ற செகண்டரி விஷயம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேசக்கூடாது. பேசவே இல்லையாங்க. அது எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி, நாடே வந்து ஒரு கொந்தளிப்பான சூழலில் இருக்குது, எப்படி நீங்கள் அமைதியாக இருக்க முடியும்? எப்படி நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷிர்க் பண்ணிட்டு போக முடியும்? ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் பிப்ரவரியில் பதிவு பண்ணிட்டீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது 3 மாதத்தில், நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறோன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எங்களுக்கு அசம்பிளி தான் முக்கியம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போயும் உங்களோட எதிரி வந்து திமுக தான், பிஜேபி இல்லைன்னு தெளிவாக தெரியுது. எந்த தியாகத்தை அவர் என்ன சொன்னார்? எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயாரா? கோயம்புத்தூரில் பேசுவோம். சமரசத்துக்கும் எந்த சமரசத்துக்கும் தயார்னா என்ன அர்த்தம்? எந்த சமரசத்துக்கும் எதுக்கு தயார்? யாரை வீழ்த்துறதுக்கு எந்த சமரசத்துக்கும் தயார்? இந்த சமரசம் எதற்காக? சரி, அந்த சமரசம் உங்களை காப்பாற்றியதுன்னு வச்சுப்போம். எந்த சமரசத்துக்கும் தயாருன்னா யாரை வீழ்த்துவதற்கு எந்த சமரசத்துக்கும் தயார்? பிஜேபியை வீழ்த்துறதுக்கா? திமுக வீழ்த்துறதுக்கு? அதே மாதிரி ரீசெண்டாக அவரோட கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பேசினப்போ பார்த்தீங்கன்னா பாஜக திமுகவோட கூட்டணி இல்லைன்றதை அறிவிக்கிறத தவிர அதிமுகன்ற வார்த்தையே தேவைவினர் யூஸ் பண்ணுறதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சினா திமுக மட்டும்தான்ற ஒரு மென்டாலிட்டியில் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சார் அவங்க தெளிவாக பிஜேபி ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். அவங்களோட பிரதான எதிரி திமுக தான். விஜயோட பிரதான எதிரி திமுக தான். நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் எலெக்ஷன். ஆம்பிகுட்டிக்கு இடமே கிடையாது. ஸ்டாலினை இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுமா வேணாமா, இதுதான் உன் முன்னால் இருக்க கொஸ்டின்ஸே. எஸ் ஆர் நோ. இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், நீ தனியாக அதை சாதிக்க முடியாது. தென் யுவர் நேச்சுரல் சாய்ஸ் இஸ் பிஜேபி, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ். ஏடிஎம்கேன்னு சொல்ல முடியாது, இப்போ பிஜேபி தான். பிஜேபி அப்படியே வச்சுப்போமே. என்டிஏ அலைன்ஸ். என்டிஏல போகாமல் நீங்கள் 4 கார்னர் ஃபைட்னா டெஃபினெட்லி இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அதில் என்ன சந்தேகம்? இட்ஸ் அ கிளியர் அட்வான்டேஜ். சார் 45% ஜெயலலிதா பீரியடில் 2014 இருந்தது, 16 35% இருந்தது, இன்றைக்கி 20% ஆயிருக்கு சார். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் எவ்வளோ? 20%, 20 or 22%, 22 வச்சுக்கோங்க, 22%. 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. 7 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு.
தேர் புஷ் டு தேர்ட் பர்சன், 3வது இடத்துக்கு போயிருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இந்த டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ண முடியும்? ஸோ விஜய் ஃபேக்டர் வந்து டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச். அதே மாதிரி குறிப்பாக ஊழல் இவங்க பேசிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 50 வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கனால ஏற்கனவே 30 வருஷத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஆட்சி. பெரும்பாலான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆனவங்க அதிமுகலையும் இருக்காங்க. ஒரு முதலமைச்சரே தண்டிக்கப்பட்டிருக்காரு. ஏதோ லைவ்ல. ஆமாம், அந்த அம்மா செத்த பிறகு 3 பேர் ஜெயிலுக்கு போனாங்களே, அது எதனால? இந்த 3 பேர் பினாமி, மெயின் கல்பிரிட் அந்த அம்மா. செத்ததால் அந்த அம்மா ஜெயிலுக்கு போகல, இருந்தா அவங்களும் போயிருப்பாங்க. இருந்தால் அந்த அம்மாவும் போயிருப்பாங்க. எலெக்ஷன்ல நிக்க முடியாத சிச்சுவேஷன் ஆயிட்டு இப்படி இருந்திருப்பாங்க. ஆமா, எப்படி சொல்றது, இந்த கூட்டணி ஆட்சியில பங்குன்றது வந்து என்டிஏக்கு அது ஒரு இஷ்யூ. என்டிஏ அதுக்கு தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிஎம்கேக்கு அது சேலஞ்சே கிடையாது. அன்லஸ் ரிசல்ட்ஸ் அசம்பிளியாக வந்ததுன்னா அப்போ தான் அவங்களுக்கு சிக்கல். மெஜாரிட்டி வந்து அப்போ டெஃபினட்டாக ஸ்டாலின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா டிஎம்கேவோட ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்க மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சுப்பாங்க. அவங்க ரிஜிடாக இருக்க மாட்டாங்க. எந்த மினிஸ்ட்ரின்றதெல்லாம் அப்புறம் அவங்க அப்போ எனி சேலஞ்ச், எனி நியூ டெவலப்மெண்ட்ஸ் அவங்க தே வில் ரைஸ் டு தி அக்கேஷன். அது இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆஸ் ஆஃப் நோ அவங்க அதை கமிட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று கமிட் பண்ணால் அது பலவீனம்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ ஏடிஎம்கேவே வீக் பாயிண்டில் தானே இருக்குது. திரும்ப அது கூட்டணி அரசுன்னு அமித்ஷா சொல்லும்போது ஏடிஎம்கே வயிற்றுல புளிய கரைக்குது இல்லை. ஏடிஎம்கே கேடர் டிமாரலைஸ். ஏடிஎம்கே லீடர்ஸ் எதுவும் பெருசாக பேச மாட்டேன்றாங்களா உங்களுக்கு பெரிய? ஆமாங்க, இப்போ அமைதியாக இருக்காங்களா? அமித்ஷா பேசிட்டு போய் 2 நாள் நடக்கல, அது செகண்டரி. பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் திரும்ப அமித்ஷா சொல்கிறார், ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன்னா நீ வாய் திறந்தா உங்களை திறக்க முடியாது, மாட்டிக்கினீங்க. அது இன்னும் தெளிவாக ஃபோக்கஸ்டாக அவங்க என்டிஏ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை காலி பண்ணணும்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டு தெளிவாக ஏடிஎம்கேவை கூடி அழிக்கிறாங்க. அதிமுகவை எதிர்த்து அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகவை கூடி அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வேலை கனக்கச்சிதமாக நடந்துகிட்டு இருக்கு. மேடையில் அமித்ஷா இப்படிலாம் பேசுறது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பாதிப்பு. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இன்னொரு டேர்ம் திமுக வந்தால் கூட பரவாயில்ல, வந்ததுன்னா ஏடிஎம்கே அழிஞ்சிடும்னா ஏடிஎம்கே வில் ஃபர்தர் வீக்கெண்ட். அது பிஜேபிக்கு ப்ளஸ் தான். பிஜேபிக்கு ப்ளஸ். ஏன்னா இவங்க நார்மலாக பிஜேபியோட அனுதாபிகள் அப்புறம் விசுவாசிகள் பல பேர் பேசுவாங்க 2036 தான் டார்கெட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ 2026 எலெக்ஷன்றது இவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலன்றது தெரியுது. அப்போ இவங்க திட்டமிட்ட ஏடிஎம்கே வீக் பண்ணுறாங்கன்றது தானே ஒரு விஷயமா இருக்கு. அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஒரு கூட்டணி கட்சியோட சுயமரியாதையை நீங்கள் திட்டம் போட்டு அழிக்கிறீங்க. குறிப்பாக அவங்களோட பேசிக்காக அந்த வாக்காளர்கள் அந்த கட்சிக்காரங்களோட மனநிலையை வந்து அப்படி போட்டு அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள். இது போட்டுன்றாங்க அவங்க. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஃபினிஷ் ஆகணும், அந்த வெற்றிடத்தில் நம்ம வளரணும்னு அவங்க பார்க்குறாங்க. அது நம்ம குறிப்பாக பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி சசிகலாவை வந்து எடப்பாடி சேர்த்துக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் ஒரு இதுவாகவும் இருக்குது. ஆமாம், நெகட்டிவ் ஒப்பீனியனோட தான் இருக்காங்க. அது எப்படியாவது இவங்க சேர சொல்கிற பேச்சை எடப்பாடி கேட்கலன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அமித்ஷா. நேச்சுரலி இப்போ நீங்கள் வந்து திரும்ப பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு பேச வந்து அது ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணும். ஒரு தடவை அமித்ஷா தமிழ்நாடு வந்துட்டு போனார்னா 10 லட்சம் ஓட்டு காலி ஏடிஎம்கே. இஸ் ஃபினிஷிங் ஆஃப் ஏடிஎம்கே ஓட் பேங்க்கை அமித்ஷா அழித்து கொண்டிருக்கிறார். இவங்கெல்லாம் வராமல் இருந்தால் கூட நல்லது. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு போனீங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடெல்லாம் போனீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு போவீங்க. பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு பேசிட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து கேப் அதிகமாகும். கீழே இருக்க தொண்டன் மதிக்க மாட்டான். அது தெரிஞ்சு தான் அமித்ஷா பண்ணுறாரு. அழியட்டும், ஏடிஎம்கே அழியட்டும்ன்றாங்க. இது ஏடிஎம்கேக்கு தெரிஞ்சு தான் அவங்களும் போய் சேர்றாங்க. ஏன்னா இனிமேல் அவங்க தங்களை காப்பாற்றிக்கணும்னா இல்லாட்டி இடி வந்து நிற்கும். திமுகவாவது ஃபைட் பண்ணுதுங்க. ஏடிஎம்கே என்ன ஃபைட் பண்ணோம்? சரண்டர் தான் ஆகும். ஏடிஎம்கே எங்கே ஃபைட் பண்ணுச்சு? யுவர் சரண்டரிங். நெகட்டிவான ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆமாங்க, எதுக்கு நீங்கள் வந்து போனீங்க அலையன்ஸ் எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வெளில வந்தாங்க. சிதம்பரம் போனார், கார்த்தி சிதம்பரம் போனார், ராசா போனார், கனிமொழி போனாங்க, எல்லாம் வெளில வந்து அரசியல் தானே பண்ணுறாங்க. எதுக்கு சரண்டர் ஆனீங்க? செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தவர் 1.5 வருஷம் போட்டு வந்தார்ல, வந்தவொடனே மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. ஃபைட் பண்ண வேண்டியதானே, அதை தலையை வாங்கிடுவான். அது மோடி 3.0 ஈடியோட ஸ்கோர்ட்ஸ் வந்து தலையிடுது. இடி வந்து அரெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப குறைஞ்சிருக்கு எல்லாரையும், பாலிட்டிஷியன்ஸை. சுப்ரீம் கோர்ட் இடிக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் போய் சேர்ந்தீங்க? எதுக்கு போய் சேர்ந்தீங்க? 2 மாதம் முன்னால் கூட எஸ்டிபிஐ மாநாட்டில் எந்த தேர்தலையும் 26, 31, 36, 41 எப்பயுமே ஏடிஎம் கூட அலைன்ஸ் இல்லைன்னு பேசினவர் தானே எடப்பாடி. பிஜேபியோட அலைன்ஸ் பிஜேபியோட இல்லைன்னு. அப்புறம் எப்படி இந்த 2 மாதத்தில் எப்படி இந்த திடீர் பல்ட்டி அடிச்சிங்க? இன்றைக்கி அவர் எங்கே வந்து நிறுத்திருக்காரு உங்களை? பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்கிறதுல எவ்வளோ அசிங்கங்க அது. ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்கிறதுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம். தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்சி பண்ண கட்சி அதிமுக. அப்படி ஒரு கட்சியை பின்னுக்கு காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் 17 வருஷம், திமுக 25 வருஷம், இப்போ சேர்த்து அதிமுக 30 வருஷம். தமிழகத்தை அதிகமாக ஆண்டுகள் ஆண்ட கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு நான் வருவேன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு இவங்க தயவுல கட்சி ஜெயிச்சவன்.
அவங்கள வச்சுட்டு பாஜக அதிமுக அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் போய் வந்து இதாக இருக்கீங்க? இன்ன வரைக்கும் 48 மணி நேரம் ஆகுதுங்க. இன்ன வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் ஏடிஎம்கே கிட்டேருந்து இல்லையேங்க. அப்போ சரண்டர்டு. இது கீழே ஜெல் ஆகாது இந்த அலைன்ஸ். சுயமரியாதை கூட இல்லையா அதிமுக? நேச்சுரலி இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் ஸ்விங்குங்க இது. அமித்ஷா வந்துட்டு போனார்னா ஒவ்வொரு தூரம் அமித்ஷா வந்துட்டு போனாலும் அது ஏடிஎம்கேக்கு பின்னடைவு. ஆனால் அப்படி ஒரு பின்னடைவே இல்லைன்ட்டு ஒரு சில பேர் பேசிட்டு இல்லை. அது பேசுகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபி கிட்டேருந்து காப்பாற்றிக்கணும். ஏன்னா 4.5 வருஷம் இவங்க எடப்பாடி பீரியடில் என்னெல்லாம் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியல. இடி செந்தில் பாலாஜி கிட்ட மட்டும்தான் போவோமா? ஏன் எஸ்பி வேலுமணிகிட்ட வராதா? விஜயபாஸ்கர்கிட்ட வராதா? தங்கமணிகிட்ட வராதா? ஏன் எடப்பாடிக்கிட்டே வராதா? எடப்பாடியோட சம்பந்தம் வராதா? அப்புறம் என்னங்க? குறிப்பாக ஏடிஎம்கே ஆட்சி டைமில் நீங்கள் அந்த 1.5 வருஷம் பிஜேபி கிட்டேருந்து வெளியில் இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னீங்களோ அத்தனை ரீசன்ஸும் இன்னமும் அப்படியே தானே இருக்குது பிஜேபியோட. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த குறைந்தபட்ச அதெல்லாம் கதைங்க. அதெல்லாம் அப்படி கொடுத்துருவாங்களா என்ன? ஏடிஎம்கே அந்த மரியாதை, பிஜேபி அந்த மரியாதை ஏடிஎம்கே கொடுக்குமா என்ன? கதை அதெல்லாம். இவர்கள் தவறு செய்தார்கள், கட்டுண்டு கிடக்கிறார்கள், அவ்வளோதான். இனிமேல் அரசியல்ன்றது 2 விதமான அரசியல். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். திஸ் இஸ் மணி ட்ரிவன். இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு அரசியல். திமுகவுக்கு பவர் ட்ரிவன், அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும். அதனால் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இன்றைக்கி ஃபைட் பண்ணுறாங்க திமுக பிஜேபி எதிர்த்து. எவ்வளோ நாளைக்கும் தெரியாது. இப்போதைக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே பிஎம்கே இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்து மணி ட்ரிவன். அவங்க இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இனிமேல் அரசியல் அவங்களுக்கு. நத்திங் மோர் நத்திங் லெஸ். இட்ஸ் வெரி சேட். அவ்வளோதான். அந்த தொண்டர்களோட கட்சி முடிஞ்சுது, அவ்வளோதான். இன்றைக்கி அமித்ஷாவோட அந்த மதுரை ஸ்பீச்சுக்கு பிறகு ஏடிஎம்கேக்குள்ளே வந்திருக்கக்கூடிய சன்னிங் என்ன, டர்புலன்ஸ் என்ன, ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடரு புழுங்குறான்ல உள்ளுக்குள்ளே. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஏற்றுக்க முடியுமாங்க? உனக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது? நான் ஓட்டு கேட்குறேன். இந்த 11%லாம் கதை. 6லேருந்து 7% இருக்கும் ஓட்டு உங்களுக்கு. அதிகபட்சம் 8%. நீ 8% ஓட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கட்சியை மிரட்டுறேன்னா என்னது இது? அப்போ கீழே ஜெல் ஆகாது. அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. தட்ஸ் அ ப்ராப்ளம். அங்கே தான் போய் நிற்கும் அது. அதுக்கு தலைவர்களுக்கு தெரியுங்க. 26 முடிவு என்னன்றது நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும். தோற்றுட்டு போட்டுன்றாங்க. தன்னை காப்பாற்றுங்க, நம்ம கட்சியெல்லாம் காப்பாற்ற முடியாது. ராம்தாஸ் என்ன முடிவுக்கு வந்தார்? மகனும் மருமகளும் ஆளுக்கு ஒரு காலை புஷ்ட்டு அழும்போது மகனும் மருமகளும் சொன்னாங்க. மகன் சொன்னார், பிஜேபியோட கூட்டு போகலன்னா நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ராம்தாஸ். மகனுக்கு கொல்லி வைக்க வேணாம், கட்சிக்கு கொல்லி வைக்கிறது முடிவு பண்ணிட்டார். பாமக கொல்லி வச்சிட்டார். அதான் நடக்குது இப்போ. அவ்வளோதான். நீக்கிட்டார். கட்சி கொல்லி வச்சிட்டார் ராம்தாஸ். மகனுக்கு வைக்கிறது போல கட்சி கொல்லி வச்சிட்டார். இதுதான் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை. என்றைக்கு உங்களுடைய அரசியல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று இல்லாமல் பணத்தை காப்பாற்றிக்கிறதுன்னு போதும், அன்றைக்கி நீங்கள் முடிஞ்சிட்டிங்க. 1000 தவறுகள் இருந்தாலும் அதிகாரத்துக்காக அரசியல்ன்றதில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்குது. பவர் ட்ரிவன். நேர்மை இருக்கும், அவனுக்கு விழுமியங்கள் இருக்கும். பணத்தை காப்பாற்ற அரசுன்றது எவன் கூட வேணால் யார் வேணால் போய் சேர்ந்துக்கலான்ற லெவல் வந்தாச்சு. அது அழிவின் அறிகுறி. யாராலையும் காப்பாற்ற முடியாது.